ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் எங்கள் மாமா உட்காந்துட்டு இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து சின்ன வெங்காயம் போட்டு நாங்கள் எப்போதும் யூஸ் பண்ணுற அந்த ஆயில் தான் தயாரிக்க ரெடி ஆகிட்ருக்கோம். பாருங்கள், வெங்காயம் வந்து மாமா உரிச்சிட்ருக்காங்க. ரொம்ப நாளாகவே இந்த வெங்காய எண்ணெயை தயாரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தோம். அதனால் இன்றைக்கி சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா வெங்காயம் உரிச்சிட்ருக்காங்க. நான் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதை அப்படியே ஒன்று ஒன்றா நானும் சேர்ந்து உரிச்சிட்ருக்கேன். உரிச்சிட்டு சின்ன வெங்காயம்னாலே ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமாக க்ரோத் ஆகிற ஒன்று தான். இது வந்து பொடுகுக்கு கூட ரொம்ப யூஸ் ஆகும். வெங்காயத்தை அரைச்சி தேய்ச்சி குளித்தா பொடுகு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது தடவுனா நல்லா தூக்கம் வரும், நல்லா முடி கொட்டாது. ஆனால் இந்த ஆயில் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணது இல்லை, எங்கள் வீட்டுக்காரங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வெங்காயத்தை எல்லாத்தையும் உரிச்சிட்டு இப்போ வந்து எண்ணெய் சட்டியில் வந்து எண்ணெயை காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். இது இரும்பு சட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மாமா வந்து எண்ணெயை ஊற்றிட்டுருக்காங்க. ஊற்றிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை வந்து 2 கட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அதோட சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும். சீக்கிரமாக வந்து எண்ணெயில் வேகும். நல்லா கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் அள்ளி அதில் போட போகிறாங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து சட்னிக்கு வச்சுட்டு பாக்கி அள்ளி போடுறாங்க. இது ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் தான் இருக்கும். அதில் வந்து எப்படியும் ஒரு 10-15 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்து இப்போ நல்லா பொரியுது பாருங்கள். இந்த ஆயில் தயாரிக்கும் போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து லேட்டாக வெந்து அதோட சத்துக்கள் எல்லாமே முழுமையாக அந்த எண்ணெயில் இறங்கும். பாருங்கள், கலர்லாம் மாறிடுச்சு. இன்னமும் இந்த கலர் வந்து நல்லா மாறணும். பாருங்கள், நல்லா கருகின மாதிரி ஆகிடுச்சுங்களா? இப்போ இந்த கட்டத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு ஆற வச்சு வடிகட்டி யூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த பாருங்கள், எண்ணெயோட கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் உள்ள அந்த சக்கை மாதிரி இருக்கும், அந்த வெங்காய சக்கைலாம் அதை நல்லா புழிஞ்சு அந்த எண்ணெயை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத் இருக்கிறத விட நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் கூட முடி கொட்டாது. முடி கொட்டுது அப்படின்னா இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இந்த எண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அதனாலே எங்கள் வீட்டுக்காரங்களாம் இந்த எண்ணெயை செஞ்சு தயாரித்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.